அனைவருக்கும் வணக்கம். நருந்தமிழ் விருந்து சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம 6ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இயல் 5 இருக்கும் கண்மணியே கண்ணுறங்கு என்கிற கவிதை பேழையை பார்க்க இருக்கிறோம். பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன. பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றன. இசைப்பாடல்கள் தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன. நாட்டுப்புற இலக்கியங்களை அறிவோம், பண்பாட்டினை காப்போம். என்ன மாணவர்களே, தாலாட்டு பாடல் ஒன்றை இன்று நாம் கேட்போமா? குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் பாடப்படும் பாடல்கள் தாலாட்டு எனப்படும். தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தால் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு, தால் கூட்டல் ஆட்டு, தாலாட்டு என்று பெயர் பெற்றது. தாலாட்டு பாடல்கள் கிராமிய மக்களின் வாழ்க்கையோடும் அவர்களின் உணர்வுகளோடும் பின்னி பிணைந்த நாட்டு பாடல் வகைகளில் ஒன்று. திண்டிவனம் வட்டார பகுதியில் தாலாட்டு பாடல்கள் பெண்கள் லுலுலாயி லுலுலாயி என நாவை அசைத்து குழந்தையின் கவனத்தை தன் பக்கம் இழுத்தே பாடலை பாடுகின்றனர். பாடலின் இசை ஒரே மாதிரியாக இருப்பதும் இல்லை. அவரவர் விருப்பத்திற்கேற்ப நீட்டி பாடுகின்றனர். தாலாட்டு பாடல்கள் இனிமையான இசையை உடையன. அவ்விசையில் மயங்கி குழந்தை மெய்மறந்து தூங்குகிறது. தாய் தன் மடியிலோ தோளிலோ கைகளிலோ தொட்டிலிலோ வைத்து ஆட்டிய வண்ணம் தாலாட்டுவதே தாலாட்டு பாடல் ஆகும். ஒரு குழந்தையை தூங்க வைக்க தாய் பாடும் தாலாட்டு பாடல் ஒன்று நமது பாடப்பகுதியில் வந்துள்ளது. இக்காலத்தில் மாணவர்கள் தாலாட்டு பாடலை கேட்டு உறங்கினார்களா என்று கேட்டால் கட்டாயமாக இல்லை என்றுதான் பதில் வரும். தாலாட்டு பாடி தாய் தூங்க வைக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள். தமிழாசிரியர் உங்களை தாலாட்டு பாடி தூங்க வைப்பதற்காக இந்த வகுப்பு உங்களுக்காக. கண்மணியே கண்ணுறங்கு. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ. கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு, கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. சரி, இந்த பாடலினுடைய விளக்கத்தை பார்க்கலாம். ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ, இது ராகத்துக்காக பாடப்படும் வரிகள். நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. நந்தவனம் என்றால் பூஞ்சோலை. பூஞ்சோலையில் மனம் வீசக்கூடிய பூக்கள், எண்ணற்ற பூக்கள் இருக்கும். தேனை அளிக்கக்கூடியதாக அந்த பூக்கள் இருக்கும். அதுபோல நற்றமிழ் பூ எடுத்து, நல்ல தமிழ் என்கிற பூஞ்சோலையிலே பூத்த தமிழாகிய பூவை எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து, பண் என்றால் இசையுடன் பாடக்கூடிய அழகான பாடல்கள், இசையுடன் பாடக்கூடிய அழகான பாடல்களை பாடி பார்ப்போற்ற வந்தாயோ. பார் என்றால் உலகம், உலகம் போற்ற எங்கள் குடும்பத்தில் பிறந்து வந்தாயோ என்று அந்த தாய் பாடுகிறாள். அடுத்தது, தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ. இந்த பாடலில் சேர நாட்டினுடைய பெருமைகளை சொல்கிறார். தந்தத்திலே தொட்டில் கட்டி,
தந்தம் என்றால் யானையினுடைய தந்தம். யானையினுடைய தந்தம் விலை மதிப்பற்றது என்பது அனைவருக்குமே தெரியும். ஏன் இங்கு தந்தம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், சேர நாடு வேழமுடைத்து என்பார்கள். வேழம் என்றால் யானை. யானைகள் நிறைந்த பகுதி என்பதால் யானையினுடைய தந்தத்திலே தொட்டில் கட்ட இந்த தாய் ஆசைப்படுகிறாள். அப்படிப்பட்ட யானையினுடைய தந்தத்தை எடுத்து தொட்டிலாக கட்டி தங்கத்திலே பூ இழைத்து அந்த தொட்டில் முழுக்க அழகான தங்கத்திலே பூக்கள் போல இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ, அந்த அழகான தொட்டிலில் நீ படுத்து உறங்க வந்த சேர நாட்டு முத்தேனோ. முத்தேன் என்றால் கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகை சொற்கள் என்று சொல்லுவார்கள். அடுத்தது, வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. சோழ நாடு என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது சோழ நாடு சோறுடைத்து வந்தவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய குலம் என்றால் சோழர் குலம் என்பது அனைவருக்குமே தெரியும். வாழை இலை பரப்பி, இந்த சோழ மன்னர்களுடைய பெருமையை பற்றி சொல்லும் பொழுது, வந்தவர்களுக்கெல்லாம் வாழை இலையை பரப்பி வந்தாரை கை அமர்த்தி, அங்கு வந்திருக்கிறவர்களை எல்லாம் வரவேற்று வாழை இலையில் அமர வைத்து சுவையான விருந்து வைக்கக்கூடிய, நல்ல அறுசுவை உணவை பரிமாறி அவர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய சோழ நாட்டு முக்கணியோ. முக்கணி என்பது தொகைச்சொல். மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் ஆகியவை முக்கணிகளாக சொல்லப்படும். இப்படி முக்கணியாக அந்த தாய் அந்த குழந்தையை பாடுகிறாள். அடுத்தது, குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ. பாண்டிய நாடு முத்துடைத்து என்பார்கள். இங்கு முத்தினுடைய சிறப்பை பற்றி பேசாமல் குளிக்க குளம் வெட்டி, ஊரில் இருக்கிற மக்கள் குளிப்பதற்கு பொதுவான ஒரு குளம் இருக்கும். அந்த குளப்பகுதியிலே போய் குளித்துவிட்டு வீட்டிற்கு வருவார்கள். அப்படி குளிப்பதற்கு குளத்தை வெட்டியவர்கள் பாண்டிய அரசர்கள். அதே போல் குளம் வாழ அணை கட்டி, குளம் வாழ்வதற்கு எதற்கு அணை கட்ட வேண்டும்? ஒரு மிகப்பெரிய அணை இருக்கும் பொழுது அந்த அணையை சுற்றி இருக்கிற எண்ணற்ற கிராமங்களுக்கு விவசாயம் செய்வதற்கு போதுமான தண்ணீரை வழங்கக்கூடியதாக அணை இருக்கும். பயிர் தொழிலுக்கு நீர் அவசியம் என்பதால் இங்கு குளம் வாழ அணை கட்டி என்று பாடுகிறார். பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ. அனைவருக்குமே விளைச்சல் நன்றாக இருந்தால் அங்கு பசி என்பதே இருக்காது. பசியை போக்கக்கூடிய பாண்டிய நாட்டிலே பிறந்த முத்தமிழோ. முத்தமிழோ என்பது தொகைச்சொல். முத்தமிழ் என்னென்ன? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் ஆகிய 3 தமிழாகவும் நீ பிறந்தாயோ என்று அந்த தாய் கேட்கிறாள். கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. அந்த குழந்தையை இப்படி மிக உயர்வாக பாடி தூங்க வைக்கிறார். பாடலினுடைய பொருளை பாருங்கள். தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ. தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டிய நாட்டின் முத்தமிழோ. கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக என அந்த தாய் பாடுகிறார். என்ன மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதியில் நீங்களும் தாலாட்டு பாடலை கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய தாலாட்டு பாடல் கண்மணியே கண்ணுறங்கு என்ற பாடப்பகுதியை நான் நடத்தியது உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.